Hi guys, welcome to Madi Samayal. என்ன பார்க்க போறோம்னா கம்பு தோசை தான் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு கம்பு தோசை தான் நம்ம பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். காலையில் நான் ஒரு நைட்டு டிஃபனுக்காக இது செய்கிறேன். காலையில் ஒரு 7 மணிக்கு ஊற வச்சேன். ஒரு 200 கிராம் கம்பு, ஒரு 200 கிராம் இட்லி அரிசி, ஒரு 100 கிராம் உளுந்து. இதை நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா ஒரு 3-4 வாட்டி கழுவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணியே இதில் பிடிச்சி வச்சிடலாம். ஏன்னா இந்த சத்தெல்லாம் போயிடும். அதனால அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இது புளிக்கிறது சீக்கிரம் ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே புளிச்சிரும். இப்போ மணி 3:30 மணி ஆகுது. 3:30 மணிக்கு நான் அரைக்கிறேன் நைட் டிஃபனுக்காக. 7 மணிக்கு ஊற்றலான்னு சொல்லி. இப்போ நான் மிக்சியில் எப்படி அரைக்கிறதுன்னு இதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் இதை எடுத்து போட்டுக்கலாம். இது குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதா நம்ம தோசைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதை அரைக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடுறேன். மீதி இருக்கிற கம்பையும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, மாவு அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இது சிறுதானியங்கள் எப்பயுமே எல்லா சிறுதானியமும் சீக்கிரம் புளிச்சிடும். அதனால 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ்க்குள்ள இது தோசை ஊற்றிடணும். அப்படி நீங்கள் நிறைய அரைச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ அரைச்ச உடனே பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். எனக்கு இப்பயே வேணுன்றதுனால நான் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். தோசை ஊற்றி பார்க்கலாம். அப்புறம் 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். மாவு பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சு. மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிடலாம். தோசைக்கல் காயட்டும். தோசை ஊற்றலாம். கல் காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு ஆனியன் வச்சு தேய்ச்சிடலாம். கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். தோசை பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி போட்டாச்சு. இதுக்கு கார சட்னி நல்லா இருக்கும். தோசை எடுத்துடலாம். கிறிஸ்பியான கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா, பை பாய்.